ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போன கோயில் தான் இருக்கிறதுலே மிக பழமையான சிவன் கோயில். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்கிறனால நாங்கள் காலையிலேயே கோயில் போட்டோம். கோயில் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் மரகதலிங்க பூஜை பார்க்கலான்னு போனோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு பாத தரிசனம், இரவு 9 மணிக்கு தியாகராஜர் யாதஸ்தனம் செய்வார். நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு மரகதலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுருந்தாங்க. அதோட அபிஷேக பாலை மட்டும் குடிச்சிட்டு அடுத்து நெய் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது என்றால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியின் மைய பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் சிவன் மருதீஸ்வரர் என்று காட்சி தருகிறார். அம்மன் பெரியநாயகி என்று காட்சி தருகிறார். சிவனை வழிபட்டால் பிறவி பாவங்கள் நீங்கும், கருமாக்கள் குறையும், வாழ்க்கை துன்பங்கள் குறையும். இங்கு சிவன் நேரிலே காட்சி கொடுக்கிறது போல நமக்கு தோன்றும். இவருக்கு பின்னாடி உள்ள ரத்தினங்கள் ஜொலிக்கிறதுல நமக்கு நேரிலே காட்சி கொடுத்தார் போல நமக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருங்க. எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே சரியாக அமையலை, எல்லாமே இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட நட்சத்திர நாள் அன்னைக்கு வந்தாலும் சரி, இல்லை எனக்கு டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு நான் இப்போயே வந்துக்கிறேன்னு சொன்னாலும் சரி, உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு சிவன் ஐயா காலடியில் வச்சு பாத பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒன்று நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு அறிகுறி கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ஒரு 5 டைம் இதே மாதிரி வாங்க. ஒரு 5 டைம் இந்த கோயிலுக்கு மட்டும் வாங்க. ஒரு டைம் பாத பூஜை பண்ணி அடுத்த 4 டைம் விசிட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்குள்ளே வந்தாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ராங்காக நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது தேடி வரும். 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில்கள் என்றும் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் என்றும் இது சொல்லப்படுகிறது. ரொம்ப நாளாக வேலைக்கே போகலை, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, சரியாக எதுவுமே அமையலைன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, நான் திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு. நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை எனக்கு போகிற ஒரு பழக்கம் இருந்ததுனால எனக்கு போன வேலை திரும்பி கிடச்சி. நான் வேலைக்கு போயிட்டுருக்கும் போது எனக்கு வெள்ளிக்கிழமை போகிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஆனால் வேலை போயிடுச்சுன்றதால வீட்டில் சும்மா இருந்ததுனால நான் வெள்ளிக்கிழமை தவறாமல் அந்த கோயிலுக்கு போனேன். இந்த கோயிலுக்கு போனனால எனக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் என் வாழ்க்கையே ரொம்ப மாறின மாதிரியும் ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிச்சு. அது மாதிரி எனக்கு போன வேலையும் திரும்பி கூப்பிட்டாங்க, கால் பண்ணி வாங்கப்பா அப்படின்னு சொல்லியே கூப்பிட்டாங்க. தவறாமல் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி மட்டும் போயிருங்க. இந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கோயிலை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு டைமாவது பார்த்துட்டு போயிருங்க. இந்த கோவிலை சுற்றி மூலிகையில் ஆன மரங்கள் செடிகள் தான் அதிகம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. மகாவில்வம் மரம் லட்சுமி தேவியின் திருக்கரங்களால் வரம் பெற்றது. ஒரு முறை மகாவில்வம் பிரதட்சணம் செய்து வந்தால் கைலாய மலை சென்று வந்த பலன் கிடைக்கும். வில்வ இலை ஒன்றை கொண்டு சிவனுக்கு பூஜை செய்து வந்தால் 1000 மலர்களால் சிவ பூஜை செய்து பலன் கிடைக்கும். இதன் இலை சிவனாகவும், முட்கள் சக்தியாகவும், காய்கள் குபேரனாகவும் உள்ளதாக நம்பப்படுகிறது. வில்வத்தால் ஈசனை ஆச்சரியப்படுத்துபவர்களுக்கு கன்னிகா தானம் செய்த பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பிறவி மருதீஸ்வரர் சிவன் கோயிலும் தஞ்சாவூர் பெரிய கோவிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி தேவர்களை வழங்கும் ஸ்தலமாகவும் இது கருதப்படுகிறது. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன்